காவலரை அரிவாளால் வெட்டிய ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அரிவாளால் வெட்டப்பட்ட காவலர் மாரிராஜா படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே காவலரை அரிவாளால் வெட்டிய ரவுடி கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கி கேட்கலாம். சுப்பிரமணியன் வணக்கம். இந்த சம்பவம் முழு தகவல்கள் என்னென்ன? தென்காசி மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளிகளை அவர்கள் ஈர்ப்பிடம் சென்று மாதம் காவல்துறையினர் வழக்கமாக நடைமுறையாக இருந்து வருகிறது. இந்நிலையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சங்கரன்கோவில் அருகே உள்ள பனவடலி சத்திரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கருத்தானூர் பகுதியைச் சேர்ந்த குற்றச்சரித்திர பதிவேடு குற்றவாளி லெனின் என்பவரை அவரது இருப்பிடம் சென்று விசாரணை செய்வதற்காக சென்ற காவலர் மாரிராஜா என்பவரை ரவுடி லெனின் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளை கொண்டு கை, வயிறு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வெட்டிவிட்டு காவலரை கீழே தள்ளிவிட்டும் ரவுடி தப்பி ஓடிவிட்டார். இதில் பலத்த காயமடைந்த காவலர் மாரிராஜா சங்கரன்கோவில் அரசு சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ரவுடியை பின்தொடர்ந்த காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து பனவடி நட்சத்திரம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து விசாரணை செய்து வருகின்றனர். ரவுடியை விசாரணை செய்ய சென்ற இடத்தில் காவலரை வெட்டிவிட்டு ரவுடி தப்பி ஓடிய சம்பவம் சங்கரன்கோவில் பகுதி காவலர்கள் மத்தியில் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பிரமணியன்.